ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜஸ்வின் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் நம்ம இன்றைக்கி வீட்டிலே ஹேர் ஸ்பா பண்ணி பார்க்க போகிறோம். ஹேர் ஸ்பா எதனால் நம்ம பண்ணணும் அப்படின்னு நிறைய ரீசன் இருக்குது. ஏன்னா ஹேர் ஸ்பா நீங்கள் பண்ணும்போது உங்கள் முடியோட டெக்ஸ்டரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் முடியோட மயிர்கால்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக உங்களோட ஹேர் லாஸை கம்மி பண்ணணும்னா உங்களோட ஸ்கேல்ப் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ நம்மளோட ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக மாற்றி கொடுக்குறதுக்கும் நம்மளோட ஹேர் லாஸை கம்மி பண்ணி கொடுத்து முடியோட வேருக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்காகவும் ஹேர் ஸ்பா நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஆனால் நிறைய பேர் இதை பார்லர் போய் பண்ணுவாங்க. ஸோ கெமிக்கலே இல்லாமல் வீட்டிலேயே எப்படி சுலபமாக நம்ம ஹேர் ஸ்பா பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த ஹேர் ஸ்பா பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் முடியோட ஷைனிங்கை வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நான் 2 நாளைக்கு முன்னாடியே இந்த ஸ்பா பண்ணி முடிச்சிட்டேன். பட் என்னால் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 2 நாள் டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் என் ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டெக்ஸ்டர் அப்படியே இருக்குது. ஏன்னா நான் முடிய பின்னல் தான் போட்டிருந்தேன். இன்னும் நான் ஹேர் வாஷ் கூட பண்ணலை. பட் இருந்தாலும் என்னோடய ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஹேரோட டெக்ஸ்டரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்பா நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஸ்பா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா அதுதான் டபுள் பாயிலிங் மெத்தட். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயிலை நீங்கள் டபுள் பாயிலிங்கில் பாயில் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் நம்மளோட ஜஸ்வின் மீனா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இது இல்லைன்னா நீங்கள் ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். பட் லைட் வெயிட் ஆயிலாக யூஸ் பண்ணணும். கேஸ்டர் ஆயில் இந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது. நம்மளோட ஜஸ்வின் மீனா ஹேர் ஆயில் லைட் வெயிட்டில் ரொம்பவே சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில். ஸோ இந்த ஆயில் வேணும்னா நீங்கள் jasvinmeena.comலையும் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் வாங்கிக்கலாம். இது போக எவ்ரி மந்த் 2/12/22 டேட்டில் மீஷோ, அமேசான்லேயே நம்ம ஸ்டாக் கொடுப்போம். ஸோ அப்பவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஆயில் எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஆயிலை எடுத்து உங்களோட ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் கொடுக்க போகிற இந்த மசாஜ் தான் உங்களோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உங்களோட ஃபிங்கரில் மேலேருந்து கீழே மிடில் வரைக்கும் அப்ளை பண்ணிகிட்டே போகும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் உருவாகிறதோட உங்களோட ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியவும் கொடுக்கும். அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது 2வது ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் நம்ம ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி பவுடரையும் அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவையும் நான் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த லிக்யூட் கூட நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் இது சேர்த்துக்கிறேன். ஃப்ளாக்ஸீட் எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்மளோட முடியோட வேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதே மாதிரி ஹேரோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பச்சரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்மளோட முடியோட டெக்ஸ்டரை நல்லா ஷைனிங்காக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஹேரில் இருக்கக்கூடிய டேமேஜை சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணும்போது நம்ம சேர்த்துருந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு லிக்யூடான ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் உருவாகும். இப்போ இது சூடாக இருக்கும்போதே ஒரு ஜல்லடையில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஃப்ளாக்ஸீட் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாக மாறிட்டே இருக்கும். ஜெல்லி மாதிரி மாறும். அதனால் இது சூடாக இருக்கும்போதே ஒரு ஜல்லடையில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஹேர் மாஸ்க் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம். யாருக்குமே கோல்ட் ஆகாது. எல்லாரோட ஹேரையும் நல்லா ஷைனிங்காக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஹேரோட டெக்ஸ்டர் நல்லா சூப்பராக மாற்றி கொடுக்குறதுக்கும் இந்த ஹேர் மாஸ்க் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்கும். இதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம டபுள் பாயிலிங்கில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கேல்பில் இருந்து ஹேரோட மிடில் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி இந்த ஹேர் மாஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது செம்ம ஜாலியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இது ரொம்ப க்ரீமியான ஒரு டெக்ஸ்டரில் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாகவே நல்லா கவர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எல்லா முடியும் பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து 3 நாள் வரைக்கும் கூட உங்களோட ஹேரோட டெக்ஸ்டர் மாறவே மாறாது. நீங்கள் போனிடெயில் போட்டாலும் சரி, உங்கள் முடிய பின்னல் போட்டாலும் சரி, அந்த லுக் மாறவே மாறாது. இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்கேல்பில் இருந்து முடியோட மிடில் இருந்து எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தின் ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது உங்கள் முடியோட
திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இல்லாமலேயும் பார்த்துக்கும். அதை விட ரொம்ப முக்கியம், முடி கட்டாகி கட்டாகி சில பேருக்கு உடஞ்சி விழுகும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த தடவை மட்டும் நீங்கள் சிகக்காய் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா சிகக்காய் நேச்சுரலாக ஒரு நம்மளோட ஹேரை ட்ரை ஆகும். ஸோ அதனால நீங்கள் ஹேர் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட ஜஸ்வின் மீனா கோகோனட் மில்க் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மறக்காமல் jasvinmeena.comல செக் பண்ணி பாருங்கள். கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கும் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது 3வது ஸ்டெப். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா சூடான தண்ணியில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டவலை நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியில் நீங்கள் புதினா இல்லைனா துளசி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் இருந்தாலும் நீங்கள் ஒரு 5 ட்ராப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது உங்கள் முடிக்கு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். உங்கள் கையாலே நல்லா புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா ஈரமான உங்கள் முடியில் நல்லா சுற்றி கவர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸை நீங்கள் 3 தடவை பண்ணணும். நீங்கள் டிப் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரில் நல்லா கவர் பண்ணி ஒரு 10 செகண்ட் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தூங்கிட்டு இருக்கிற நம்ம முடியோட வேரை தட்டி எழுப்பி வா திரும்பவும் முடியை வளர வைக்கலான்னு சொல்லி எழுப்புற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஹேர் ஸ்பா பண்ணதுக்கப்புறமா என்னோடய முடி அவ்வளோ அழகாக மாறிடுச்சு. உங்கள் முடியை நீங்கள் டச் பண்ணும்போது அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கையில் நல்லாவே தெரியும். ஸோ நீங்களும் இந்த ஹேர் ஸ்பா யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஹேர் கேர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.